4 ஃபேஷன் மிஸ்டேக் பை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 4 மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி ரிப்பீட்டடாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு காலேஜ் பக்கத்துலேயே தான் என்னோட வீடு இருக்குது. ஸோ அப்போ நான் நோட்டீஸ் பண்ண சொல்ல நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த மிஸ்டேக் லைட்டாக டிங்கரிங் பண்ணாலே அவங்க ஸ்டைல் வேற லெவலில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு இந்த சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் அப்படியே இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அப்படியே இருக்கலாம். இது ஜஸ்ட் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு டிப்பாக மட்டுமே இருக்குமே கண்டி நீங்கள் இது மாதிரி தான் போடணும், நீங்கள் இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண நான் வரல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இதை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும், ஒரு அவுட்ஃபிட்டே கொஞ்சம் எலிவேட் பண்ண மாதிரி இருக்கும், உங்கள் அப்பியரன்ஸ் எலிவேட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். உங்களுக்கு நான் இப்படி இருக்கிறது எனக்கு பெஸ்ட்டு, எனக்கு இப்படி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராக்ஸ் மாதிரியான செருப்பு எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் மேண்டேட்டாக போடுறது. இப்போ ரீசெண்டாக எல்லார் காலையும் பார்த்தீங்கன்னா இந்த கிராக்ஸ் மாதிரியான இல்லை கிராக்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அது எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது. அது ஒரிஜினல் கிராக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃபர்ஸ்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் அது மேட்ச் ஆகாது. நான் அதிகமாக எல்லாரும் எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலை ஒட்டின ஸ்கின் ஃபிட் போட்டுட்டு கிராக்ஸ் போடுறாங்க. ஸ்கின் ஃபிட் ஒல்லியாக இருக்குது, கிராக்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இது மாதிரி போடுறப்ப சுத்தமாக நல்லா இல்லை. இதை தவிர்த்துட்டு என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோஃபர்ஸ்லாம் 1000 ரூபாய்க்குள்ளேயே இந்த லோஃபர்ஸ்லாம் இருக்குது, இல்லை 1500 சூப்பரான லோஃபர்ஸ்லாம் வாங்கிட முடியும். அது மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ண சொல்ல உங்கள் அவுட்ஃபிட்டை அது என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். அண்ட் ஃபுட்வேர் சாய்ஸும் பக்காவாக இருக்கும். ஒரு பக்காவான பெனி லோஃபர் வச்சுருந்தாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா அவுட்ஃபிட்டை கவர் பண்ண முடியும். கேஷுவல், ஸ்மார்ட் கேஷுவல், ஸ்ட்ரீட் வேர், செமி ஃபார்மல்னு எல்லா அவுட்ஃபிட்டும் மேட்ச் பண்ண முடியும். அதனால நீங்கள் ஒரு லோஃபர் வச்சுருந்தாலே நீங்கள் அந்த ஹோல் இயரே ஓட்டிட முடியும். பர்ஃபெக்டான லோஃபர் வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்லை சாண்டில்ஸ் இந்த பர்கின் ஸ்டாக் மாதிரி இந்த பாட்டாலெல்லாம் இருக்குது, அது மாதிரி வச்சிருந்தாலும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி கிராக்ஸை தவிர்த்துட்டு இது மாதிரி அவுட் பண்ணால் உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு சூப்பராக லுக்கை கொடுக்கும். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட் லென்த். ஸோ இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் பார்க்குறப்போ பேண்ட் லென்த் கரெக்டாகவே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபார்மல்ஸ் போடுறவங்களாம் சரி, இல்லை ஜீன் போடுறவங்களாம் சரி, இல்லை நார்மல் சீனோஸ் போடுறவங்களாம் இருந்தாலும் சரி, பேண்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா முக்கால் அளவுக்கு தான் இருக்குது. எல்லாமே சாக்ஸ் தெரிகிற அளவுக்கு இருக்குது, இல்லை ஆங்கிளுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அது மாதிரி பேண்ட் போடக்கூடாது. பேண்ட் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஷூ மேலே உட்கார மாதிரி போடணும். அந்த லென்த்துக்கு போடால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் காலேஜ்னு வர சொல்ல சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஃபார்மல் பேண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஜீனாக இருந்தாலும் சரி, இல்லை சீனோஸாக இருந்தாலும் சரி, அதோட லென்த் ரொம்பவே முக்கியம். எக்கச்சக்கமான பேர் நான் பார்த்த வரைக்கும், நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட லென்த் ஷூக்கு மேலே இருக்குது, இல்லை ஆங்கிள் மேலே இருக்குது, ஷூக்கும் பேண்ட்டுக்கும் நிறைய கேப் இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். போடுற விதம், ஜீன் நீங்கள் எப்படி போட்டாலும் பரவாயில்ல, ஸ்கின்னி ஃபிட் போட்டாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட் போட்டாலும் பரவாயில்ல, பேக்கி போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த லென்த் ரொம்பவே முக்கியம். அதுவும் காலேஜுக்கு அது மாதிரி ஆர்டாக நான் போகக்கூடாதுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் காலேஜ் கிராஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஸ்கின்னி ஃபிட் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பேண்ட் போடுறப்போ அதோட லென்த்தை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் பேண்ட் லென்த் ஷூவை டச் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஷூ மேலே உட்கார்ற மாதிரி இருந்தால் அது பர்ஃபெக்ட் ஃபிட். தேர்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக க்ரூம் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ ஒரு ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, ஒரு பியர்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு முஸ்டாஷாக இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக நம்ம கரெக்டாக க்ரூம் பண்ணியிருக்கணும். ஸோ க்ரூம் பண்ணியிருக்க சொல்ல அதுக்குன்னு தனி ஒரு நீட்னஸை கொடுக்குது. நான் நிறைய வாட்டி மெஸ்ஸியான பியர்டு எனக்கு கம்மி தான், பட் அதை ட்ரிம் பண்ணாமல் வச்சுருக்கப்போ ரொம்பவே ஆடாக இருக்கும். நான் பழைய ஃபோட்டோ பார்க்குறப்போ ரொம்பவே ஆடாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, தாடியாக இருந்தாலும் சரி, கரெக்டாக க்ரூம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த க்ரூமிங் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மோஸ்ட்லி பியர்டும் ஹேரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே பக்கவாக இருக்கும். பிகாஸ் காலேஜுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நானும் ஏடாக்கூடமும் முடியலாம் வச்சுருக்கேன். ஸோ ஆனால் பியர்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரிம் பண்ணி வச்சுருந்தா அந்த லுக்கும் செமையாக இருக்கும் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட் நீங்கள் ஹேர் ஸ்டைல் மாற்றி பார்த்தாலே உங்களுக்கு லுக் உங்கள் லுக் எலிவேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இல்லை ஜஸ்ட் ஒரு ட்ரிம் பண்ணி இல்லை நீட்டாக வச்சுருந்தா அதுவும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ இந்த க்ரூமிங்கில் ரொம்பவே மிஸ் ஆகுறவங்களோ எனக்கு தோணுது. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த க்ரூமிங்கில் பசங்க லேக்காக இருக்கிறாங்களோ எனக்கு தோணுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மிஸ்டேக் நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய போலோஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போலோ ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரூல்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. நிறைய காலேஜில் போலோஸ் அலவுட். நான் பேசின வரைக்கும் பசங்க சொன்னது பார்த்தீங்கன்னா,
இன்ஜினியரிங் காலேஜ் தவிர ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போலோஸ் வந்து அலௌடு. போலோஸ் வந்து இந்த ஸ்மார்ட் கேஷுவல் லுக் வந்து தாறுமாறாக தரும். ஒரு போலோ ஆட் பண்ணிட்டு ஃபார்மல் ட்ரௌசர் போட்டு ஒரு ஃப்ளோஃபர் ஆட் பண்ணால் வேற லெவலில் இருக்கும். இது மாதிரி லுக் வந்து ஒரு 100ல் 1 பேர் தான் நான் காலேஜில் பார்க்க முடியுது. நான் ஜஸ்ட் அந்த சைட் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வரா மாதிரி சொல்ல நான் பார்க்குறப்போ இந்த ஸ்டைல், இந்த பர்டிகுலர்லி இந்த ஸ்டைல் வந்து அதிகமாக நான் பார்த்ததில்லை. அதனால வந்து ஸோ இதை ஆட் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட விருப்பம். போலோஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். அதோட வந்து லுக் வந்து செம்ம ஸ்மார்ட் கேஷுவலில் வேற லெவலில் இருக்கும். எனக்கு வந்து ஷர்ட்டு பேண்ட்டை தவிர எதுவுமே போட தெரியல, எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு போலோ, ஒரு ஜீன், இல்லை வந்து சீனோஸ், இல்லை ஃபார்மல் ட்ரௌசர் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த லுக்கு வந்து வேற லெவலில் இருக்கும். அண்ட் உங்கள் ஸ்டைலையும் வந்து எலிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வந்து மிஸ்டேக் வந்து ஃபேஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணாலே அந்த லுக் வந்து செம்மையாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தி டே நம்ம காலேஜுக்கு வந்து படிக்க தான் போகிறோம். நீங்கள் எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுவே உங்களுக்கு ஓகே வருது அப்படியே போங்க. இந்த ஃபேஷன் ஸ்டைலிங்லாம் வந்து ஒரு ஆட் ஆன் டிப் தான். ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் தான் முக்கியம், அகாடமி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்டைலிங், இந்த ஃபேஷன்லாம். உங்களுக்கு ஃபேஷன்லாம் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏதாச்சும் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.